மணி சொல்லுங்க, எதுக்காக எக்ஸ்ட்ரா கேக்குறீங்க மணி? கட்டுப்படி ஆகல. கட்டுப்படி ஆகலன்னா இந்த ஆப் நீங்க யூஸ் பண்ணாம தூக்கி எடுத்துட்டு போகணும். வேற எதுக்கு பேசுறீங்க? நம்பர் வழிப்பறி மாதிரி ஏறி உட்காந்ததுக்கு அப்புறம் மிரட்டுறீங்க. வழிப்பறி, அதாவது இதை ஒரு நண்பர் ஒருத்தர் அனுப்பியிருந்தாப்ல இன்ஸ்டாகிராம்ல. ராபிடோல ஆட்டோ புக் பண்ணி அவர் ஃபேஸ் பண்ண ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ். அவர் இதை அனுப்பும் போது வழக்கமா நடக்கிற வழிப்பறி தானேன்னு கடந்து போக முடியல. இது அப்படியே கடந்து போயிட்டே இருந்தோம்னா இது நடந்துகிட்டே இருக்கும். எப்படியும் இந்த வீடியோ பாக்குறவங்கல சென்னையில இருந்து பாக்குறவங்கல ஒரு 50ல இருந்து 60% பேர் இந்த ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த வீடியோல அந்த பாதிக்கப்பட்ட நபர், அதாவது வழிப்பறிக்கு உள்ளான நபர் இருக்காப்ல, அவர் பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டோ புக் பண்றாப்ல ராபிடோல இருந்து. அம்மாவும் தங்கச்சியோட திருமுடிவாக்கத்துல இருந்து ஏர்போர்ட் மெட்ரோ வர. அவர் கூட அவரோட அம்மாவும் தங்கச்சியும் இருந்திருக்காங்க. ஏர்போர்ட் மெட்ரோல இருந்து திருமுடிவாக்கம் வர. ராபிடோல 145 ரூபாய் காட்டி இருக்கு. ஆட்டோக்காரன் வந்திருக்காப்ல. அந்த ஆட்டோக்காரர் பேரு ரவிச்சந்திரன். அவரோட வண்டி நம்பரையும் டிஸ்பிளே பண்ணிருக்கு. இவர் வந்துட்டு இவர் பாட்டுக்கு வந்து ஓடிபி சொல்லுங்கன்னு ஏறி உட்கார வச்சுட்டு குறிப்பிட்ட தூரம் போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பேமெண்ட் கேட்டு இருக்காரு. எது ரன்னிங்ல இருக்கும்போது, அதாவது 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா கேட்டு இருக்காரு. 145 ரூபாய் ராபிடோல காட்டி இருக்கு. 245 ரூபாய் தர சொல்லியிருக்காரு. அப்படி அவர் சொன்னதும் அந்த பயணி சொல்லியிருக்காப்ல, ஏங்க ஏற இடத்துல சொல்லி இருந்திருக்கலாம்லங்க இதை அப்படின்னு சொன்னதுக்கு பாதியில இறங்கிறீங்களா அப்படி இப்படின்னு ரொம்ப அடாவடியா பேசியிருக்காப்ல. இப்போ இஷ்யூ என்னன்னா, ஒரு 540 அந்த மாதிரி நான் ஏறேன், போர்டிங் பண்ணுறேன். போர்டிங் பண்ணும்போது அதை பற்றி எதுவுமே பேசல. ஓடிபி போட்டுட்டு கொஞ்சம் தூரம் அந்த மெட்ரோலாம் தாண்டி கொஞ்சம் தூரம் வந்துட்டாரு. அந்த திருசூலம் ரயில்வே ஸ்டேஷன்லாம் தாண்டி பாதி தூரம் அந்த பிரிட்ஜ் ஏறதுக்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி எனக்கு எக்ஸ்ட்ரா மணி கொடுங்க, இல்லைனா இங்கேயே பாதியிலே இறங்கிக்கோங்க, இல்லைனா நீங்கள் இங்கேருந்து வேறு எதாவது போட்டுக்கோங்க. நான் உடனே சொல்கிறேன், ஆனால் என்னன்னா நீ முன்னாடியே கேட்டிருந்தா கூட ஓகே, பாதியிலே வந்துட்டு கேட்குறீங்களே, என்னன்னா எக்ஸ்ட்ரா கொடுக்குற மாதிரி இருந்தால் கூட, இல்லைனா பாதியிலே இறங்கிக்கோங்கிற மாதிரி பேசினார். அப்புறம் சரி வேறு வழி இல்லாமல் அம்மா தங்கச்சி எல்லாருமே இருந்தாங்க. சரி இந்த நேரத்தில் எங்கடா இறங்கி நிற்கிறதுன்னு சொல்லிட்டு சரி வாங்கன்னு சொல்லி வந்து அதுக்கப்புறம் தான் இதில் எக்ஸ்ட்ரா கேட்டதோ எக்ஸ்ட்ரா கொடுக்குறதோ இஷ்யூஸ் கிடையாதுண்ணா. பட் அவர் கேட்ட விதம், அந்த ஒரு இது வந்து எனக்கு எனக்கு புரியுது. அவங்க கஷ்டப்படுறாங்க, அவங்க எல்லாமே செய்கிறாங்க. அது எல்லாமே கடந்து அவர் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஏறதுக்கு முன்னாடி கேட்டிருந்தா கூட ஓகே, இட்ஸ் நார்மலாக இருந்திருக்கும். நான் பாதிலே இறக்கி விட்டுருவேன். இதெல்லாம் பண்ணது வந்து ரொம்ப ஒரு மாதிரி ரூடாக பிகே வந்து எனக்கு ரொம்ப இதாகிடுச்சு. ஃபுல்லாகவே ஒரு மாதிரி மூடாகவே ஆகிடுச்சு. எதாக இருந்தாலும் அவங்கள்ட்ட பேசிக்கோ, எதாக இருந்தாலும் ராபிடோ கிட்ட பேசு, எங்கள்கிட்ட நீ இந்த மாதிரி பேச. நான் கேட்குறேன், ஆனால் அந்த மணி உங்களுக்கு காட்டியிருக்குன்னா நீங்கள் முன்னாடியே சொல்லியிருந்துருக்கலாம்ல. இல்லை நீ எதாக இருந்தாலும் நீ ராபிடோ கரண்ட் பேசு, இதெல்லாம் என்கிட்ட பேசாதன்னு சொல்லி அவர் நிறைய வார்த்தை விட்டதுக்கப்புறம் தான் நான் வீடியோவே எடுக்க ஆரம்பிச்சேன். ஆரம்பத்திலே சொன்னாதான் நீங்கள் கேன்சல் பண்ணிட்டு போங்கன்னு சொல்லிடுவீங்க. அதனால தான் இவங்க வந்து வழிப்பறி பண்ணுறதுக்காக ஏற்றிட்டு போகும்போது இதை சொல்கிறேன். ஏன் எக்ஸ்ட்ரா காசு கேட்குறியா அப்படின்னு கேட்டால் அந்த ஆப் காரண்ட்டை போய் கேட்டுக்க. திருட்டு பல நீ வாங்குறதே அந்த ஆப் காரனுக்கு தெரியாம தான் அவன் 145 ரூபா சொல்லிட்டேன். நீ எக்ஸ்ட்ரா வந்து தனியாக உன்னோட ஸ்கேனரை காமிச்சு கேட்குற. அப்படி உனக்கு ராபிடோ ஆப்பில் வந்து கட்டுப்படி ஆகலைன்னா ஓட்டாத, அந்த ஆப்பை யூஸ் பண்ணாத. சென்னையில் இது பல இடங்கள்ல நடந்துகிட்டு இருக்கு. பல பேர் எனக்கே மெசேஜ் அனுப்பியிருக்காங்க இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு. இனிமே சென்னையில ஆட்டோ புக் பண்றீங்கன்னா இதை ஒண்ணு பண்ணுங்க. வந்தோடனே ஓடிபி சொல்றதுக்கு முன்னாடி எக்ஸ்ட்ரா காசு எதுவும் கேட்பீங்களா, கேட்டாலாம் நான் கொடுக்க மாட்டேன், அப்படி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காசு தேவை அப்படின்னா நீங்களே கேன்சல் பண்ணிட்டு ஓடி போயிருங்கன்னு சொல்லிருங்க. அப்படியே ராபிடோட ஹெல்ப் லைன்லயும் போய் கம்ப்ளைண்ட் போட்டுருங்க. அந்த ஆட்டோ நம்பரையும் அந்த நேமையும் வச்சு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா காசு கேட்கிறேன். நீங்களும் கஷ்டப்படுறீங்க இல்லைன்னு சொல்ல. ஆனா மத்த ஊருக்குள்ள இருக்கலாம் நான் கோடீஸ்வரலாவா இருக்காங்க. கேட்கறது இல்லீகலா எக்ஸ்ட்ரா காசு ஏன்னு கேட்டா மண்டமீரா பேச வேண்டியது.